ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷெல்-ஹான்ற ஒரு நேஷ்னல் வாட்டர் பார்க் பற்றி தான் பேச போகிறோம். ஷெல்-ஹானா மாயன்ஸ் லாங்குவேஜில் தண்ணீர் பிறக்கும் இடம்னு அர்த்தம். இது வந்து கேன்கூன்லேருந்து 1.5 hours டிரைவில் இருக்குது. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் வந்து $90 அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு வந்து $45. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சேர்ந்து வேணும்னா $130 பே பண்ணணும். இந்த ஷெல்-ஹா வந்து டுலூம்ன்ற ஒரு சிட்டியில் இருக்குது. அந்த டுலூம்ன்ற சிட்டி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இந்த பார்க்லேயே ஒரு மினிய செட்டிங் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பாருங்கள். ஷெல்-ஹா வாட்டர் பார்க்கில் வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க் வந்து அன்லிமிட்டெட். இங்கே வந்து ஸ்னார்க்லிங் கிட்டும் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் இங்கே வந்து நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. சிம்பிளாக ஒரு ஸ்விம் சூட்டு இதோட வந்தால் போதும். ரொம்ப பர்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து அங்கே லாக்கர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். ஷெல்-ஹா வாட்டர் பார்க்கில் வந்து மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த சீனிக் லைட் ஹவுஸ் தான். இந்த லைட் ஹவுஸ் வந்து 131 அடி உயரம் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பார்க்கில் எல்லா பார்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து 4 வாட்டர் ஸ்லைடு இருக்குது. இது வந்து 100 அடி உயரம் வாட்டர் ஸ்லைடு. இங்கேருந்து நம்ம சரிய வந்தோம்னா 7 தடவை சர்க்கிள் மாதிரி சுற்றி வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எதையுமே கேரி பண்ணக்கூடாது, ஒன்லி நம்ம மட்டும்தான் போக மாதிரி இருக்கும். எதையுமே எடுத்து போக மாட்டுறாங்க. ஸோ லாக்கர்ஸ் இருக்கிறனால நீங்கள் லாக்கர்ஸில் அதை வந்து வச்சுட்டு போகணும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பேர் வீரர்களா? வாட்டர் ஸ்லைடில் சருகி முடிச்சுட்டு நாங்கள் வந்து சீ ட்ரக்குன்ற ஒரு அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டிக்கு தான் போனோம். இது வந்து ஃபீஸில் இன்க்ளூடட் கிடையாது. இதுக்கு வந்து $50 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து 12 to 14 ஃபீட்டுக்குள்ளே அண்டர் வாட்டர்லேயே நடந்துக்கிட்டே போய் ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி ஒரு இடம். நல்லா இருந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பாருங்கள். Okay, my friend. So you need to hold this. Yes. Okay. And you feel the helmet. Get on it slowly, please. Hey, go down. இங்கே வந்து நிறையா ஃபிஷ் இருந்தது. பேரட் ஃபிஷ் இருந்துச்சு, சர்ஜன் ஃபிஷ் இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை ஃபிஷ் இருந்துச்சு, ஏஞ்சல் ஃபிஷ் இருந்துச்சு, ஸ்னாப்பர் இருந்துச்சு, அப்புறம் மேக்ரலும் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, இங்கே முதல்ல மட்டும் இல்லவே இல்லையா, கடல்லே இல்லையா. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட்டு போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா.
சீட்ரக்கை முடிச்சுட்டு நாங்கள் நடந்தே போய் சிப்லைன் ஏரியாவுக்கு போனோம். நடந்து போகிற இடம்லாம் ரொம்ப அழகாக சீனிக்காக இருந்தது. Ready? Wait. All right. Okay. ஜிப்லைன் வந்து 2 வெரைட்டி இருந்தது. ஒன்று வந்து உட்காந்துட்டு போய் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி இருந்தது, இன்னொன்று வந்து தொங்கிட்டே போய் தண்ணியில் விழுற மாதிரி இருந்தது. வாட்ரு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இது வந்து 30 ஃபீட் ஆழம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியலை. வாட்டரும் ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு 4-5 வாட்டி அதில் குதித்தோம். ரெடி. அங்கே ரோப் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருந்தது. கயரை பிடிச்சிக்கிட்டே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக வேண்டியிருந்தது. அதை நான் ட்ரை பண்ணேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஏரியாவும் தள்ளி தள்ளி வெவ்வேறு இடத்துல இருந்ததுனால நடந்தே போகிற மாதிரி இருந்தது. நடந்து போகிற ரூட்லாம் ரொம்ப சீனிக்காக இருந்தது. அங்கங்கே ஹேமக் தொங்க விட்டுருந்தாங்க. நாங்கள் தொடர்ந்து ஆக்டிவிட்டி பண்ணனால கொஞ்சம் நேரம் படுத்து ஹேமக்கில் ரெஸ்ட் எடுத்தோம். ஹேமக்கில் படுத்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பீட் போட் ஆக்டிவிட்டிக்கு தான் போனோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $50 பே பண்ண வேண்டியிருந்தது. இது வந்து நாங்கள் எங்கள் கேமராவில் எடுக்க முடியல, ஏன்னா ஸ்பீட் போட் ரொம்ப ஸ்பீடாக போகுன்றனால கேமராவை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றனால அவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த ஞாபகங்கள்லாம் இப்போ வந்துச்சு. பாருங்கள் ஃபோட்டோவில் எவ்வளோ எங்கே தெரிகிறோன்னு. எப்படி இங்கே சீ ட்ரக் போனோமோ அதே மாதிரி ஹவாயிலையும் நாங்கள் வந்து பாப் ஸ்கூட்டர்னு ஒன்று போனோம். அது வந்து கடலுக்குள்ளே 40 அடி ஆழத்தில் ஸ்கூட்ரு மாதிரியே ஒன்று இருக்கும். அதை ட்ரைவ் பண்ணி போனோம். அதுவும் எங்களுக்கு இங்கே ஞாபகம் வந்துச்சு. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ ரொம்ப அட்வென்ச்சராக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பை.